பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை, இரக்கம், தயவு கூட இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த செய்தியின் வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக. திரும்பி போகும் பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளின் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடு கூட நாங்களும் அவரை தேடுவோம் அப்படின்னு. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது இயேசு கிறிஸ்துவுக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்குமான உறவை சொல்லக்கூடியதான ஒரு புஸ்தகம். 8 அதிகாரம் இருக்கிறது. 8 அதிகாரம் அது சம்பந்தமாகத்தான் இருக்கும். அதாவது சபையை எப்படி ஆண்டவர் சந்திக்கிறார், சபையை எப்படி கூப்பிடுகிறார், சபை மறுதலிக்கிறது, திருப்பி தேடுகிறது, திருப்பி சபை தேவனை காணாமல் உபத்திரப்படுகிறது, கடைசியாய் மணவாளனும் சபையும் ஒன்றாக இணைகிறார்கள். இதுதான் அந்த 8 அதிகாரத்தில் இருக்கும். அதில் குறிப்பாக 5ஆம் அதிகாரத்தில் நேசர் கதவை தட்டுகிறார். அப்பொழுது சபை கதவை திறக்கவில்லை. அப்பொழுது நேசர் போய்விடுகிறார். பல நேரங்களிலே இதுதான் சபைக்கு நடக்கிறது. ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே காரியம்தான் 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டிலும் இருக்கிறது. அங்கேயும் அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஆனால் சபை திறக்கவில்லை. சபை படுத்து கிடக்கிறது. சபையானது மணவாளனுக்கு சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, மணவாளனோடு கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பல நேரங்களிலே சபைகள் இப்பொழுது ஆர்கியூமெண்ட் பண்ற சபைகளாக மாறி விடுகிறது. இப்போ 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் கதவை தட்டுறாரு, சபை திறக்கல. 6ஆம் அதிகாரத்தில் நேசர் போய்விட்டார்னு இருக்கு. அதான் கேட்குறாங்க, உன் நேசர் எங்கே போய்விட்டார்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சபை கதவை தட்டுகிறார் என்று இருக்கிறது. அந்த தட்டுற நேரத்தில் திறக்கணும். ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மணவாட்டி படுத்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறா, நான் படுத்துட்டேன், வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எப்படி நான் திறப்பேன்? ஆர்கியூமெண்ட். இன்னைக்கு சபை ஆர்கியூமெண்ட் உள்ள இடத்துக்கு போயிருச்சு. கர்த்தர் சொன்னா கூட ஏன் எதுக்கு? ஒரு காலகட்டத்தில் சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரர் சொன்னால் ஏன் என்று கேட்காமல் கீழ்ப்படிவார்கள். அது ஏன் அப்படி கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஊழியக்காரர் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே அந்த அளவுக்கு ஆவிக்குரிய சத்தியம் இருந்துச்சு. நான் சொல்லுவேன், அன்னைக்கு உள்ள ஊழியக்காரர்கள் அவங்க பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்க ரொம்ப குறைவு. ஆனால் ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களை சபை நடத்தினவர்கள் தான் ஜாஸ்தி. அதனால் அவங்க ஆவியில் நிரம்பி ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஜனங்கள் அதை கேட்டார்கள். ஏன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த ஏன்னு கேட்கறது. போய் நேர் தெருவில் பவுல் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை போய் நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொன்ன உடனே போகணும். அனனியா உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவார். அவனா சபைகளை துன்பப்படுத்துகிறவன் ஆகிட்டு இனிமே ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு தெரியும், நீ போ அப்படிம்பார். மோசையை கூப்பிட்ட போது மோசை உட்காந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பார். கர்த்தர் கோபம் உண்டவராகி அப்படின்னு இருக்கும். ஆபிரகாமை கூப்பிட்ட போது ஆபிரகாம் அழைப்பை தவற விட்டு 2வது அழைப்பை சொல்லும் போது கர்த்தர் சொல்லுவார், நீ போ அப்படிம்பார். கர்த்தர் பல நேரங்களிலே அவர் சொல்லுகிறதை கேட்காத போது, ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு மேல் அதிகாரி ஒரு விஷயத்த சொன்னா கீழே இருக்கிறவர் அதை அப்படியே கேட்டு ஒபே த ரூல்ஸ் அப்படின்பாங்க, ஒபே த ஆர்டர் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு வார்த்தை ஏற்று பேசினா கோபம் வரும். ஒரு சாதாரண அதிகாரிக்கு, அவருக்கு மேலே இருக்கிற அமைச்சருக்கு இன்னும் கோபம் வரும். எல்லா அமைச்சர்களுக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னும் கோபம் வரும். ராஜாக்களுக்கு இன்னும் கோபம் வரும். ஆனால் இவரோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற சர்வ வல்லமை உள்ள ராஜா. அப்ப அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது, அவர் கேட்கும் போது சபையானது மறுதளிக்கிறது அல்லது மறு உத்தரவு கொடுக்குதுன்னா கர்த்தர் டென்ஷன் ஆவார். அதனாலதான் பல நேரங்களிலே கதவை தட்டிட்டு அவர் போய் விடுகிறார். இப்ப நேசர் இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடு கூட நாங்களும் தேடுவோம். சபையினுடைய வேலை என்ன? நேசரோடு கூட இருப்பது. வசனம் சொல்லுது, வனாந்திரத்திலே சாய்ந்து வருகிற இவள் யாரோ? நேசரோடு கூட சாய்ந்து வருகிறது தான் சபை. நேசரோடு கூட இருப்பது தான் சபை. பல நேரங்களில் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் தேவனோடு கூட இருந்துச்சு. ஒரு ஸ்டாண்டர்ட்
தேவனோடு கூட ஒரு ஆவிக்குரியதான ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது. இப்போ சபை அப்படி இல்லை. சபை இன்னைக்கு தேவன் இருக்கிறாரா இல்லையானே தெரியாது. நீங்கள் சபையில் ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு கை தட்டுறது. ஆவியில் நிறைஞ்சு கை தட்டுறது ஆவியானவர் இருக்கிறதுக்கு அடையாளம்னா, அந்த ட்ரம்மோ இல்லை மியூசிக்கோ நிறுத்தின உடனே நின்று போகுது தானே. வேகமாக அடித்தா தான் உள்ளே வருதுன்னா அது என்ன ஆவி? 120 பேர் மேல் வீட்டு அறையில் கூடியிருக்கும் போது அவர்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அங்கே ட்ரம் அடித்தாங்க, அதை அடித்தாங்க, இதை அடித்தாங்க, எதுவுமே இல்லை. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆவியானவர் அக்கினிமயமாக இறங்கினார். அப்போ நம்ம ஆவியின் நிறைவு என்பதை எதை சொல்கிறோம்? சரி, அந்நிய பாஷை ஆவியின் நிறைவா அப்படின்னா, அது ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்ட போது, அந்நிய பாஷை பேசின போது அது ஆவியின் நிறைவில் தான் இருந்துச்சு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அது உங்களுக்கு ப்ராக்டிஸாக போச்சு. இது எப்படி ஆவியின் நிறைவாய் மாறும்? இன்று ஆவியின் நிறைவு அல்ல. அப்போ ஆவியின் நிறைவு என்பது என்ன, அல்லது தேவனோடு கூட இருப்பது என்ன அப்படின்னா, நாம் தேவனோடு கூட எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கிறோங்கிறதா முக்கியம். பல நேரத்தில் ஆண்டவர் சொல்றார் வேதத்தில், அவர்களோ வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். There is a distance between God and us. நமக்கும் தேவனுக்கும் என்ன இருக்குது? பெரிய டிஸ்டன்ஸ், ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த ஆபிரகாம் சொல்வார்ல, ஐஸ்வர்யனை பார்த்து, நான் உங்ககிட்ட வந்து தண்ணி கொடுக்கணும்னு நினச்சா கூட எனக்கு உனக்கு நடுவில் என்ன இருக்குது? ஒரு பெரிய பிளவு இருக்குது. ஆண்டவருக்கும் அப்படித்தான். நமக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா கூட நமக்கும் ஆண்டவருக்கு என்ன இருக்குது? ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு கூட நெருங்குகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். வேதத்தில் ஒரு சிலர் தேவனோடு கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனம் சங்கீதக்காரன், அதாவது தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இது ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறாருங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறதுல ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல ஒரு 3வது இடம், 4வது இடம். இதை விட மேல நிறைய இடம் இருக்குது. ஆனா இந்த இடமே நமக்கு ரொம்ப பெருசு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரணமாவே கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்களா? கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறாரா? நம்மளை பொறுத்தவரைக்கும் கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்கிறார். நாம போய் முழங்கால் படியிடும் போது கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்ம என்ன சொல்றோம்? ஜெபம் பண்ணும் போது கண்ணை மூடின ஒரு ஒளி வந்துச்சு, ஆண்டவர் வந்தார். சில நேரத்தில் என்ன சொல்றோம்? நான் ஆலயத்துக்கு போனேன், அங்கே ஆவியில நிரம்பும் போது தேவன் எனக்கு முன்பாக வந்தார். கர்த்தர் வந்தாருங்கிறது நமக்கு என்னைக்கோ நடக்கிற ஒரு சம்பவம். ஆனா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது முடியுமா? இன்னைக்கு பிராக்டிக்கலா கேட்டு பாருங்க. நான் சொல்றது உலக பிரகாரமா ஒரு பிராக்டிக்கலா கேட்டு பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நம்ம சொல்ற மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு இருக்கிற பிஸியான வாழ்க்கையில எப்படிங்க முடியும்? அப்போ வீட்டில் வேலை பார்த்துட்டு ஊழியத்தை செய்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம்தான். அதுல மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு வீட்டு வேலை செய்யறதே எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குன்றாங்க, இதுல ஊழியமும் செய்யணும், இன்னும் கஷ்டம். அப்படி இருக்கும்போது சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏன் நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப பிஸி, வேலை ரொம்ப டைட்டு, நோ சான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு என்பது ஒரு ராஜாவாக இருக்கிறார். தாவீது ராஜாவாக இருக்கிறார். அவர் ஒன்றும் சும்மா இருந்திருக்கவே முடியாது. ஒரு யுத்தம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கார். அவர் தான் போய் போடணும் சண்டை. யோவாபும் அவரும் தான் போகணும். இந்த காலத்து மாதிரி ராணுவம் தனியாக சண்டை போடும், ராஜா தனியாக ஊரில் இருப்பாரெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. போய் சண்டை ராஜா போடும். யோவாபு சொல்லி அனுப்புறாரு, தண்ணீர் உள்ள பட்டணங்களை நான் பிடித்தேன், என் பேர் விளங்காதபடிக்கு நீர் பட்டணங்களை பிடியும். உடனே இவர் புறப்பட்டு போறாரு, போய் சண்டை போடுறாரு. அம்மோன் புத்திரரோட போய் சீயோன் கோட்டையை பிடிக்கிறாரு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்த பிரியனுங்கிறாரு, கை ரத்தத்தால் இருக்குதுங்கிறாரு. அவ்வளோ சண்டை போடுறாரு தாவீது. இது பத்தாததுக்கு ஒரு நாட்டை நிர்வகிக்கணும். வெறும் சண்டை போட்டா பத்தாது, ஒரு நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் என்ன செய்யணும். இதுக்கு நடுவுல தான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படின்னா எவ்வளவுதான் இருந்தாலும்
கர்த்தரை தனக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஒரு சுபாவம் யாருக்கு இருந்தது? சரி, கர்த்தரை முன்பாக வைத்தல்னா என்ன? அவரை முன்பாக வைக்கிறதுனா என்னன்னா, அதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சுக்கொள்வதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், பைபிளில் உள்ள ஒரு தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் யாக்கோபு தேவனை பார்த்து ஆசீர்வதிக்கும்படி ஒரு காரியத்தை சொல்றார். சொல்லும்பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வாரு. 32ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. 24 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பின்னாடி அவன் சொல்றான், நான் கர்த்தரை கண்டேன்னு சொல்றான் 30ஆம் வசனத்துல. அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி. அப்ப வந்தது யார் தான்? தேவன் தான் வந்திருக்கிறார். ஆனால் ராத்திரியிலிருந்து மறுநாள் காலையில விடிகிற மட்டும் யாக்கோபு தேவனை தனக்கு முன்பாக உட்கார வச்சுட்டான். என்ன பண்ணிட்டான்? உட்கார வச்சுட்டான். ஆனால் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? விடு, நான் போகட்டும் அப்படிங்கிறார். இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த இடத்துல வசனம் இருக்குல்ல, அந்த புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனோடு போராடி அப்படின்னு இருக்குல்ல. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, அவர் போக ட்ரை பண்றாரா, யாக்கோபு கட்டி பிடிச்சிக்கிட்டு புரண்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு நடுவில் பெரிய சண்டையே நடந்திருக்குதாமா. கடைசியில் அந்த மனுஷனால போராடி யாக்கோபை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விளக்கம் சொல்றாரு. இது உண்மையா இருக்குமானா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்தது தேவன் பைபிள் சொல்லுது. தேவனோட கூட மனுஷன் என்ன பண்ண முடியாது, அப்படிலாம் சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. அப்ப அங்க நடந்தது என்ன? கர்த்தர் ஏன் சொல்றாரு அவனுக்கு முன்பாக இருந்துகிட்டு, உன்னை விட்டு என்னால போகவே முடியலப்பா, நீ விடு, நான் போகிறேன் அப்படின்னா, எதனால யாக்கோபு ஜெயிச்சான் அப்படின்னு கேட்டா வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3 வாசிங்க பாப்போம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அவன் தூதனானவனோட போராடி மேற்கொண்டான். எப்படி போராடி மேற்கொண்டான்? இங்க வசனம் சொல்லுது, அந்த தூதனால மேற்கொள்ள முடியவில்லைன்னு யாக்கோபு தான் மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி. இது எங்கே நடந்தது? பெத்தேலிலே நடந்தது வசனம் சொல்லுது. நல்லா கவனித்துங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அப்படின்னா என்ன போராடி இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். முழுவதும் என்ன பண்ணியிருக்கிறான்? அழுதுகிட்டே இருந்திருக்கிறான். அவ்வளவுதான். கர்த்தரை உங்களுக்கு முன்பாக உட்கார வைக்கிறதுக்கான மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆத்துமாவை ஊற்றி நீங்கள் அவரோடு கூட ஜெபிக்கும் பொழுது உங்களை தாண்டி கர்த்தரால் போகவே முடியாது. கர்த்தர் எப்போ உங்க கூட இருப்பாரு. தாவீது கிட்ட இருக்க ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, எதுனாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்துருவான். தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் அழுவறத அவரால் என்ன செய்ய முடியாது. நீங்க எப்ப வேணா எடுங்க, தாவீது எடுத்து பாருங்க. அழுதுகிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான், ஆண்டவரை நோக்கி கெஞ்சிக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அப்சலோம் துரத்தினாலும் அங்க போயிடுவான், சவுல் துரத்தினாலும் போயிடுவான், எது பண்ணாலும் தேவன்கிட்ட போயிடுவான். எல்லாரும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இவனுடைய மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. திருப்பி போய் ஆளுவான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாம் எடுத்துட்டு போயிடு. இப்ப நம்ம பாருங்க, ஏதாவது ஒன்று நடந்த உடனே கர்த்தரை முன்னாடி கொண்டாட மாட்டோம், கர்த்தரை முன்பாக வைக்க மாட்டோம். உடனே நம்ம பலத்துல போராட தொடங்கிடுவோம். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அவருக்கு போன பண்ணு, இவருக்கு போன பண்ணு, அங்க போலாமா. தாவீது கிட்ட அது கிடையவே கிடையாது. தாவீது கிட்ட எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். தாவீது கிட்ட யோவாப் இருக்கிறார், 10க்கு பெரிய சேனை இருக்கிறது. எவ்வளவு இருக்கட்டும், தாவீதை பொறுத்த வரைக்கும் சொல்லுவான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்படி அழுதுகிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். யாக்கோபு முழுவதும் அழுது கெஞ்சினான். கர்த்தரால் அவனை தாண்டி போகவே முடியவில்லை. சில நேரங்களில் சிலருடைய ஜெபத்திற்கு கிடைக்கிற பதில் அநேகர் பயங்கரமா போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட கிடைக்காது. ஆனா இவங்க 5 நிமிஷத்துல அதுக்கு பதில் வாங்கிடுவாங்க. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், மார்த்தாள் மரியாள் லாசரு சம்பவம். லாசரு மரித்து போனான், இயேசு வராரு. மார்த்தாள் பேசுறாங்க இயேசு கிட்ட, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. உடனே இயேசு சொல்றாரு, அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான், கடைசி நாளில் எழுந்திருப்பான். உடனே அந்த மாதிரி சொல்றது, எனக்கு தெரியும் அவன் கடைசி நாட்களில் எழுந்திருப்பான்
ஏன் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், எல்லாம் ஓகே தான். ஆனா லாசரு இன்னும் உயிரோடு கூட எழுந்திருக்கல. இயேசு வந்தது லாசரு உயிரோடு கூட எழுப்புறதுக்கு, ஆனா எழுப்பல. இப்ப திருப்பி இப்ப இயேசு போய் மரியாதை கூட்டிட்டு வர சொல்றாரு. மார்த்தாள் போய் மரியாதை கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே மரியாளும் அதே வார்த்தை, சேம் வேர்ட், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை கரெக்டா அப்படியே இருக்கும். மார்த்தாள் என்ன சொன்னாங்களோ அதே தான் மரியாளும் சொல்றாங்க. நீர் இருந்திருப்பானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் மார்த்தாள் பேசின போது அவன் சகோதரனை உயிர்ப்பிக்காத தேவன், மரியாள் பேசின போது அடுத்த வார்த்தை கேட்பாரு, அவனை எங்கே வைத்தீர்கள்னு கேட்பாரு. மார்த்தாள்கிட்ட என்ன சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவன் சொல்றான், நான் அறிவேன் ஆண்டவரே, அவன் கடைசி நாட்கள் எழுப்புவான். இப்படி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. யாரு? தேவனும் மார்த்தாளும். ஆனா இப்போ மரியாள் வந்த உடனே அவளும் இதே வார்த்தை தான், நீ இருந்திருப்பானால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அடுத்த வார்த்தை, அவனை எங்கே வைத்தீர்கள். அப்ப ஏன் இயேசு பாரபட்சம் உள்ளவரா? அவ கேட்கும் போது ஆர்கியூமெண்ட் பண்றாரு, இவர் கேட்கும் போது உடனே பதில் கொடுக்கிறாரு, உயிரோடு எழுப்ப தொடங்கிட்டார், ரெடி ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனம் அதுக்கு பதில் சொல்லும். இயேசு மரியாள் அழுகிறதையும் கூட வந்திருக்கிறவர்கள் அழுகிறதையும் கண்டு அவர் கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். எந்த ஜெபம் அசைக்கும் தெரியுமா? எது கர்த்தரை முன்பாக நிக்க வைக்கும் தெரியுமா? அது முதலாவது உங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கு தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆத்மாவில், அதான் பைபிள் சொல்லும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உங்கள் இருதயம் அங்கே இருக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும். உங்கள் ஜெபத்துக்கு பதிலை வாங்க முடியும். உங்கள் கண்ணீரை தாண்டி கர்த்தரால் போகவே முடியாது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ விடு, நான் போறேன். ஏன் போங்க? ஏன் யாக்கோபு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? போக வேண்டியதானே கிளம்பி. யாக்கோபு என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அப்படியே தடுத்து நிறுத்து ரெண்டு கையை வச்சுக்கிட்டவன யாக்கோபு என்னமோ 7 அடி மாதிரியும், ஆண்டவர் என்னமோ 4 அடி மாதிரியும். யாக்கோபு கையை நீட்டவன போக முடியல, யாக்கோபு வழி விடுன்னு கெஞ்சரா மாதிரியில் இருக்கு. இல்ல, யாக்கோபு எவ்வளவு உயரமா சண்டைக்கு வந்தாலும் கர்த்தர் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிடுவாரு, ஊதிட்டு போயிடுவாரு. ஆனா இப்ப யாக்கோபு யூஸ் பண்ற ஆயுதம் என்ன தெரியுமா? ரா முழுவதும் அழுது கெஞ்சினான், போராடினான். அதுதான் கர்த்தரை அவனை முன்பாக விட்டு எங்கேயும் போக விடாம பண்ணிருச்சு. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த இடத்துல பாருங்க, மிக முக்கியமான ஒரு வார்த்தை அதுல இருக்கு. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஒரு வார்த்தை சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அங்க கர்த்தர் எனக்கு முன்பாக நிற்கிறார், இங்க கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன். என்னங்க பெரிய வித்தியாசம் இருக்குது? இல்லை, ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்குதா? இருக்கா இல்லையா? பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? அங்க யாக்கோபு சொல்றாரு, அல்ல தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதாவது என்ன அர்த்தம்னா, நான் இருக்கிற இடத்துக்கு கர்த்தரை கொண்டாந்துருவேன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது என்ன பாயிண்ட் தெரியுமா? கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன். கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எங்க நிற்கிறாரோ அந்த இடத்துல நானும் நிற்பேன். கர்த்தர் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கங்கெல்லாம் நானும் நிற்பேன். இது என்ன ஆவிக்குரிய அனுபவம்? இப்ப பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இடைப்பட்டார். இடைப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மோசேயை மலைக்கு மேல வர சொல்றார். மலைக்கு மேல வரும்பொழுது அவர் சொல்றாரு, மலையிலே நான் உன்னை சந்திப்பேன் பாரு. மலையில நான் உன்னை. இப்போ மோசே இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வரல, கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு மோசே போறாரு. இதுதான் அடுத்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். நம்ம இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வர்றதுங்கிறது ஒரு லெவல் இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போக முடியாது. இப்ப திருப்பி ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு கூடாரத்தை போடு அப்படிங்கிற. அதோட அர்த்தம் என்னன்னா, உன்ன மாதிரியே எல்லாரும் மேலே ஏறி வரமாட்டாங்க. நீ போனீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க நடுவில் நான் என்ன பண்ணணும்? வாசம் பண்ணணும். அப்ப அவங்க நடுவில் என்ன பண்ணு? ஒரு கூடாரத்தை. இது ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் வருவது. வருவாரு போயிடுவாரு, வருவாரு போயிடுவாரு. ஆனா இது அப்படி அல்ல. கர்த்தர் இருக்கிற இடத்திற்கு நான் போவது. கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் சொல்வார், மோசே மலைக்கு மேல ஏறி வா. ஓகே ரைட், ஏறிட்டார். அங்க போயிடுவார்.
அதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்கும், அதை எதை வச்சு சொல்றாரு, நான் எங்க போறேன்னா எல்லா இடத்துக்கும் வந்துருவான். ஒரு இடத்துல சொல்றாரு, நான் ஒரு சிநேகிதனை போல அவனோடு கூட பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன். காரணம் என்ன? நான் இருக்கிற இடத்துக்கு அவனையும் கூட்டிட்டு போயிடுவேன். நான் எங்கே இருக்கணும்னோ அவன் அங்கே இருப்பான். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் மலைக்கு மேல ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட், கீழே இருக்கிறவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்கு. அவன் லெவலுக்கு கர்த்தர் இறங்குவாரு. ஆனால் ஏன் லெவலுக்கு நீ வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாம அழும்போது வந்து கேட்கறதுங்கிறது ஒண்ணு இருக்குது. அதே நேரத்துல மலைக்கு மேல ஏறி போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து அவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் இருக்கு. இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட். இது சாதாரணமான விஷயமே கிடையாது. இப்போ யார் அழுதாலும் கர்த்தர் வந்து அங்க நிற்பாரு. யாக்கோபு அழுதாரு, வந்தாரு. தாவீது அழுதாரு, வந்தாரு. மரியாள் அழுதாரு, வந்துட்டாரு. ஆண்டவர் புறப்பட்டு பெத்தானியாவுக்கே வந்தாரு மரியாள் அழும்போது. ஆனால் இங்க அப்படி இல்லை. எல்லாரும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு போகவே முடியாது. கர்த்தர் விரும்புகிறாரு, எல்லாரும் போக முடியாது. இப்ப பாருங்க, 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. 12 சீஷர்கள்ல 3 பேரை மாத்திரம் கூட்டிக்கிட்டு மர்ருவ மலைக்கு போறாரு. மலைக்கு போயிட்டாரு, மேல போயாச்சு. அங்கே ஒரு மேகம் வருகிறது. ஏன் இந்த 9 பேருக்கு இல்லாத ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, அல்லது ஒரு அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அந்த விரும்புகிற காரியம் உங்களுக்கு எனக்கு வரணும். எப்படி வரணும்? எங்க மத்தியில நீங்க வரீங்க, நான் ஜெபம் பண்ணும் போது நீங்க வரீங்க, அது ஓகே. ஆனா நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் இருக்கிற இடத்துக்கு ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்படிதானே இருக்குது. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார். இப்ப வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. உடனே ஆவிக்குள்ளானேன். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யோவான் இருக்கிற இடத்துக்கு தேவன் வந்து நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்போ ஆவிக்குள்ளாகி அவர் இருக்கிற இடத்துக்கு யோவானை கூட்டிட்டு போயிட்டார். இதுதான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. கர்த்தர் எந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு கூப்பிடுறாரோ அவ்வளவு தூரம் நான் மேலே ஏறி போவேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, கர்த்தரை நம்ம கிட்ட வர வைக்கிறோம், ஜெபம் பண்றோம், அழுகுறோம், பதில் வாங்குறோம், திருப்தி அடைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். அல்லது சில நேரத்தில் உபவாசம் போடுறோம், நம்மதிலே அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. இதுல எல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு, நான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். அந்த அனுபவம் எங்க கொண்டு போகும்? அவர் இருக்கிற இடத்திற்கு என்னை கொண்டு போகும். இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உதாரணமா, யோவான் மேல வந்து அப்போஸ்தலர் இறங்குகிறார். இறங்கின பிறகு யோவான் சுவிசேஷம் எழுதுறார். யோவான் எழுதின சுவிசேஷம், நிருபம் எழுதுறாரு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் நிருபங்கள் எழுதுறாரு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே. அப்ப ஆவியானவர் வந்து இவரை என்ன பண்றாரு? எழுத வைக்கிறாரு. இவர் இருக்கிற இடத்துக்கு தேவன் வந்தா சுவிசேஷமும் நிருபமும். ஆனால் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அவர் இருக்கிற இடத்துக்கு இவர் போனா வெளிப்படுத்துற விசேஷம். வித்தியாசம் புரியுதா? நம்ம கிட்ட வந்தா நிருபம், நம்ம கிட்ட வந்தா சுவிசேஷம். அதே அவர் இருக்கிற இடத்துக்கு நாம போனா வெளிப்பாடு, அவர் இருக்கிற இடத்துக்கு நாம போனா விசேஷம். இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வரணும். நாம இதுலயே திருப்தி ஆயிட்டோம். வாக்கு தத்தம், ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறாரு, வீடு வாசல் கர்த்தர் தான் கொடுக்கிறாரு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாம் வந்தாச்சு, பாஸ்டர் கூப்பிட்டோம், எல்லாரும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு, பிள்ளையை கொடுத்தாரு. இது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நடக்கிற விஷயம். ஆனா நீங்களும் நானும் இன்னும் ஒரு படி மேலே போய் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கணும். யோசிச்சு பாருங்க, கீழே மோசே நிற்கும் போது அவர்கிட்ட தேவன் வந்து பேசும்போது மன்னா வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, கண்மலையிலிருந்து தண்ணி வந்துச்சு, காடை வந்துச்சு. கர்த்தர் அவங்க என்ன கேட்டாங்களோ எல்லாம் கொடுத்தாரு. ஆனா மோசே கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும் போது, மேல நிற்கும் போது அங்கே தண்ணி வரல, மன்னா வரல, காடை வரல. ஆனா நியாய பிரமாணம் என்கிற புதிய பிரமாணத்தை கர்த்தர் கொண்டு வந்து கையில கொடுத்தார். அதுதான் வெளிப்பாடு. நீங்க அதை பிரயாசப்படணும். இன்னைக்கு சபை இந்த கீழே இருக்கிற அனுபவத்திலேயே திருப்தி, இதுலயே சாட்டிஸ்பாக்சன். என்ன, கர்த்தரன் ஆசீர்வதிச்சாரு, வீடு கொடுத்தார், வாசல் கொடுத்தார், ஊழியத்தை பெருக பண்ணினார், சபை கொடுத்தாரு, இடம் கொடுத்தாரு. இதுலயே கர்த்தரை எனக்கு முன்பாக நிக்க வைக்கிறதுலயே திருப்தி அடைஞ்ச ஒரு கூட்டம். அதோட கூட போதுமான லெவல், போதுங்க, இது போதும். நாம பசங்களுக்கு சொத்து சேர்க்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டோம், ஓகே, முடிஞ்சிருச்சு. உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தில் 10% கூட அது கிடையாது. இப்ப எல்லார மாதிரியும் தான். எகிப்திலும் அவங்களுக்கு அப்பம் கிடைச்சிச்சு, இங்கேயும் மன்னா கிடைச்சிச்சு.
எகிப்திலையும் அவங்களுக்கு இறைச்சி கிடைச்சிச்சு, இங்கேயும் காடை கிடைச்சிச்சு. என்ன இது தேவன் கொடுத்தது, அது எகிப்தில் கிடைச்சிச்சு. ஆனா எகிப்தில் கிடைக்காத ஒண்ணு கிடைக்கணும்னா, நியாயப்பிரமாணம் கிடைக்கணும், ஆசரிப்பு கூடாரம் கிடைக்கணும்னா அதுக்கு கீழே இருந்தா பத்தாது, மேல போகணும், தேவன் இருக்கிற இடத்துக்கு போகணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ மேன்மையான காரியங்களை வச்சிருக்கிறார், ஊழியத்தின் பாதையில வச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை அழைத்தது ஏதோ எல்லார மாதிரி வர்ஷிப் லீடர் ஆகணும்னு அழைக்கல, எல்லார மாதிரி 10-11 இருக்க கர்த்தர் அழைக்கல. உனக்கென்று கர்த்தர் வேறொரு காரியத்தை வச்சிருக்கிறார். ஒரு ஊழியத்துக்கு வரும்பொழுது, இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன்? ஏற்கனவே ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட அப்படித்தான் சொன்னாரு, இங்க எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, இப்ப நீ வந்து என்ன பண்ண போற? இங்க பணம் மட்டும்தான் இல்ல, நீ வேலைக்கு போய் பணத்தை அனுப்பு, இங்க பணம் தான் தேவைப்படுது, ஊழியக்காரங்க நிறைய இருக்கிறாங்கன்னாரு. அவர் வீட்டை வந்து நான் ஒரு ஜெபத்துக்கு போயிருக்கிறேன், தீர்க்க தரிசனத்தை கேட்க போயிருக்கிறேன், ஏதாவது சொல்லுவாரு ஊழியத்தை பத்தின்னு. அப்போ அவர் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே ஆண்டவர்கிட்ட இப்படி கையை வச்சுக்கிட்டு கேட்டேன், ஆண்டவரே நான் தெரியாம ஊழியத்துக்கு வந்துட்டேன் போல, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, இப்போ நான் இந்த ஊழியத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அவன் சொன்ன மாதிரி தான் யாரும் செய்யாத சில ஊழியங்களை உங்கள்கிட்ட நான் கொடுப்பேன், நீ போய் செய்யின்னு சொன்னார். ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தார். நாம 10-11 இருப்பதுக்கு அழைக்கப்படல, எல்லாரோட ஒன்னா இருக்கிறதுக்கு அழைக்கப்படல. எப்பவுமே ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுதான். இஸ்ரவேலில பாகாலுக்கு முன்பாக உட்கார்ந்து அவன் பந்தியிலே சாப்பிட்ட 400 தோப்பு விக்கிர தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஒபதியா மூலமாக கெபிலே உட்கார்ந்து 50 பேரா உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு. கர்த்தர் மறைச்சு வச்சிருந்த 7000 பேர் இருந்தாங்க. ஆனா இவனுக்கெல்லாம் இல்லாத ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அவன் தோப்பு விக்கிரகத்துக்கிட்ட இருந்தான், இவன் கெபிக்குள்ள இருந்தான், அவன் வேற எங்கேயோ மறைஞ்சிருந்தான் 7000 பேரு. ஆனா இவன் ஒருத்த மட்டும்தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அதனாலதான் கர்த்தர் அவனை எலியா என்று யாருக்குமே பேர் இல்ல. தோப்பு விக்கிரகத்துல உட்கார்ந்து தீர்க்கதரிசிக்கு பேர் இல்ல, கெபிக்குள்ள இருந்தவனுக்கு பேர் இல்ல, 7000 பேருக்கு பேர் இல்ல. ஆனா அந்த ஒருத்தனுக்கு மட்டும் பைபிள் பேரை வச்சிருக்குது, எலியா என்று சொல்லி. நீயும் நானும் அப்படி அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் மாதிரியும் ஒன்னா இருக்கணும், எல்லாரும் மாதிரியும் சாதாரணமா இருக்கணும், அதுக்கு ஆண்டவர் கூப்பிடல. உனக்கென்று ஒரு தரிசனம், உனக்கென்று ஒரு வெளிப்பாடு, உனக்கென்று ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம அத்தனை பேருக்கும் நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது எவ்வளவு பேர் இஸ்ரவேலுக்குள்ள இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பங்கை பிரிச்சு கொடுத்தா, எல்லாரும் அலங்கத்தை கட்டுங்க. அத்தனை பேர், அது சின்னது கட்டுறமோ பெருசு கட்டுறமோ, எல்லாரும் கட்டி முடிக்கும் போது தேவனுடைய அலங்கம் ரெடியாகி இருந்தது. அதே மாதிரிதான் உங்க அத்தனை பேருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் பங்கு வச்சிருக்கிறார். அதை நீங்க செஞ்சு முடிக்கணும்னா இங்க உட்காந்து முடியாது. கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக போய் நிக்கிறவனாய் மாறணும், அங்கே நிக்கணும், அந்த தைரியம் வரணும். 18-15 1 ராஜாக்கள். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். சேனைகளின் கர்த்தருக்கு, அதான் எலியாவுடைய அடையாளமே. என்னது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கீழே நிற்கிறவர்கள், பாளையத்துக்கு கீழே இருக்கிறவர்கள், அல்லது ஏசபேருடைய ஆட்சியிலே கீழே இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லோருமே கர்த்தரை அவர்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறவர்கள். ஆனால் கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நாம் போகணும், என் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உயரணும். கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும்னா சும்மா இல்லை. இப்போ பாருங்க, மேலே வர சொல்றார். மேலே வர சொல்லும் போது மோசே கிட்ட ஒரு 70 பேரை கூட்டிட்டு வாங்குறார். கூட்டிட்டு வரும்போது அவர் சொல்றது என்ன அர்த்தம் தெரியுமா? இன்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு நம்ம போக போறோம். அதுக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்பட்டுச்சு, ஆயத்தம் தேவைப்பட்டுச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, அப்பதான் நாளைக்கு போய் கர்த்தரை மலைக்கு மேல பார்க்க முடியும். அவர்கள் கூட ஒரு லிமிட் வரைக்கும் தான் போனாங்க, அதுக்கு மேல கர்த்தர் சொல்லிட்டாரு, கரம் நீட்டவில்லை, அவங்க அங்கேயே இருக்கட்டும், நீ மட்டும் வா மோசேன்னு சொல்லிட்டார். இவங்களெல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணு, பரிசுத்தம் பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா மோசையை பார்த்து கர்த்தர் அந்த வார்த்தையே சொல்லல. ஆயத்தம் பண்ணு, பரிசுத்தம் பண்ணு, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் எப்போ கூப்பிட்டாலும் மேலே போவதற்கு மோசே ஆயத்தமா இருந்தான். எப்போ வந்து முன்னாடி நிக்க சொன்னாலும் ஆயத்தமா இருந்தான். கண்மலையில நான் சொல்ற இடத்துக்கு வா, பர்வதத்தை எனக்கு முன்பாக நில், ஆண்டவர் சொல்வாரு. அவன் வந்து நிப்பான், ஏன்னா ரெடி. கர்த்தர் கூப்பிட்டா சந்திக்க ரெடி. இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அறிவே, அந்த ஸ்பிரிச்சுவல் விருப்பமே இல்லை சர்ச்சுக்கு. சர்ச்சோடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? உலகம்தான். உலகத்துல ஆசீர்வதிக்கப்படணும், உலகத்துல வீடு கட்டணும், உலகத்துல அப்படி இருக்கணும், உலகத்துல ப்ரொமோஷன் வாங்கணும், உலகத்துல சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், உலகத்துல அதுன்னு உலகத்தை பத்தின கவலை கீழே இருக்கிறவங்க. இதுக்காக கர்த்தர்கிட்ட அழுவுற ஒரு கூட்டம். கர்த்தர் இதை அழுவுதேன்னு கர்த்தர் கொடுத்துடுறாரு, சரி வச்சுக்கோ போ அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அதை விட்டு கொஞ்சம் மலைக்கு மேல வா, நான் வேற சில வெளிப்பாடுகள் வச்சிருக்கிறேன், வேற சில மேன்மையான காரியங்கள் வச்சிருக்கிறேன். யோவான், நீ கீழே நீ என் கூட இருந்ததை பார்த்ததை எழுதுனப்பா,
நான் என் கூட நடந்தது நீ எழுதின, நான் செஞ்ச அற்புதங்களை எழுதின, அதெல்லாம் சுவிசேஷம் யோவான். அதுவே மகிமை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கு யோவான். ஆவிக்குள்ளாக உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கர்த்தர் வெளிப்படுத்துற விசேஷத்தை காட்டுகிறார். அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வர வேண்டும். அல்லேலூயா. இது அதை விட கொஞ்சம் மேலான இடம். இதை விட இன்னும் கொஞ்சம் மேலான இடம் ஒன்று இருக்கிறது. அது என்னங்க? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8:19 வாசிங்க. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இது 3வது. இது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இடம். 2, முதல் உங்களுக்கு முன்பாக கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்துதல். அது பேசிக். அந்த பேசிக்கே நாம் இன்னும் வரல, அதை விட்டுருங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, எல்லாரையும் சொல்லலை. கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு ஏறி போகிறோம், இது 2வது. 3வது இன்னொன்று இருக்கு. இந்த கர்த்தருக்கு முன்பாக ஏறி போறீங்கல்ல, போயிட்டு எவ்வளோ தூரம் போனாலும் திருப்பி என்ன செய்யணும்? கீழே வந்துருவாங்க. மோசே மேலே போனார், திருப்பி என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். இப்போ யோவான் போனார், வந்துட்டார். அப்படியே மேலே போய் நித்தியமாக மேலே இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எபிரேயர் சொல்லுது, அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார்னு இருக்கு. அவர் மட்டும்தான் மேலே போனவர், மேலேயே இருக்கிறார். மிச்சம் எல்லாரும் மேலே போய் என்ன செய்வோம்? இறங்குவோம். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உச்சத்துக்கு போவோம். நல்ல கர்த்தர் பேசுவார், வெளிப்பாடு கொடுப்பாரு, சில முக்கியமான காரியங்கள் சொல்லி கொடுப்பாரு. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே இறங்கிடுவோம். அப்போ நம்ம யோசிப்போம், அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க முடியலையே. அப்போ ஒரு ஜெப வாழ்க்கை இருந்துச்சு. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் ஜெபம் பண்ணவே முடியல அப்படின்னாங்க. ஏன் சிஸ்டர் அப்படின்னு? வீட்டை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். இதுக்கு நடுவில் அன்னைக்கு உட்காந்து அப்போ அவங்க சொன்னது சொல்கிறேன், முழங்கால் போட்டால் 3 மணி நேரம் முழங்கால்லையே நான் நிற்பேன். இப்போ அப்படிலாம் முடியறதில்ல, வேலை, நிறைய காரியங்கள். உண்மை, பல நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நல்லா மேலே போய் நல்ல ஜபத்தில் அப்படியே இருப்போம். எப்படி தான் கீழே இறங்கணும்னே நமக்கு தெரியாது, யார் இறக்குனானும் தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி கீழே இருந்தோமே அதை விட மோசமான கண்டிஷனுக்கு போனாலாம் இருக்கு. அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் என் ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளோ மோசமாயிடுச்சுன்னே தெரில. முந்திய நான் சொல்கிறது 100% ப்ராக்டிக்கல். எல்லாருமே ஒரே ஸ்டாண்டர்டில் மேலே இருந்தாங்கன்னு சொல்ல முடியல. நிறைய பேருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. நல்லா மேலே போகிறாங்க, அவங்களே பார்த்தீங்கன்னா சில நாளில் என்ன செய்கிறாங்க, அப்படியே கீழே இறங்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கானானுக்குள்ளே வருவார் ஆபிரகாம், திருப்பி எங்கே போயிடுவார்? எகிப்துக்கு போயிடுவார். அங்கே போவார், திருப்பி எங்கே வருவார்? கானானுக்கு வருவார். இது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் மாதிரி. இது எகிப்துக்கு போகிறது வர்றது, அதான் பைபிள் சொல்லுதுல, போக்குவரத்தாக இருந்தார்கள் அப்படின்னு. அந்த போக்குவரத்து மாதிரி ஸ்பிரிச்சுவலியும் ஒரு ஃப்ளக்சுவேஷன். நல்லா ஜாப் பண்ணுது ஒரு பீரியட்ல, நல்லா ஜாப் பண்ணிகிட்டே இருப்போம். கரெக்டாக பிசாசு, நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், நமக்கு பிசாசு இந்த கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டுலாம் வரமாட்டான். நம்ம ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை குறைக்கிறதுக்கு நம்ம கூடயே யாரையாவது வச்சுருப்பான். நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து இறக்குறதுல, நம்மளை ஏற்றுறதுல அவங்களுக்கு பங்கு இருக்குதோ இல்லையோ தெரியாது, நம்மளை இறக்குறதுல அவங்களுக்கு நல்ல பங்கு இருக்கு. நான் அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து இறக்கிறதுக்கு ஒரு கூட்டமே பிளான் பண்ணி ஹெல்ப் பண்ணும். எப்படித்தான் நம்மளை இறக்கி கொண்டாடுவானே தெரியாது. அப்போ மேலே போவோம், இறங்குவோம், மேலே இப்போ இதே எலியா இருக்கிறார்ல, இப்போ யோசிச்சு பாருங்களேன். அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் தானே சொல்றாரு. 1 ராஜாக்கள் 19:9 வாசி. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இப்போ எலியா எங்க இருக்கிறாரு? கெபிக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தர் கூப்பிடுறாரு. இப்போ பாருங்க, எலியா அதை கேட்டபோது 13வது வசனம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து. இப்ப கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியல எலியா வேலை. எலியாவுடைய அந்த ஐடென்டிட்டியே என்னன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இப்ப கர்த்தர் 2 தடவை கூப்பிடுறாரு, எலியா வாப்பா, எலியா வா. முதல் தடவை கூப்பிட்டாரு, வெளியே வரல. 2வது தடவையும் கூப்பிடுறாரு. இப்ப எலியா தன் முகத்தை மூடிக்கொண்டு, ஏன்? ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் டவுன். கர்த்தருடைய சித்தத்தை தாண்டி வேற ஒன்று பண்ணிட்டாரு. போக வேண்டியது சிரியா, வந்தது தேவ பர்வதம். ஓரேபுக்கு வந்துட்டார், எகிப்துக்கு வந்துட்டார். போக வேண்டியது சிரியா.
வேற இடத்துக்கு போயிட்டாரு, தேவ சித்தத்தை தாண்டியாச்சு. இப்ப திருப்பி கர்த்தர் அவரை திருத்தணும். இப்ப திருப்பி சிரியாவுக்கு அனுப்பணும். அதுதான் பின்னாடி சொல்வார் கீழே, சிரியாவின் வனாந்தரத்தின் வழியாக திரும்பி போய் உன் ஸ்தானத்தில் எலிசாவையும் ஆசகேலையும் அப்புறம் எகுவையும் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்வார். இப்ப எலியா கர்த்தருக்கு முன்பாக நிக்க முடியல பாருங்க, முகத்தை மூடிக்கிட்டார் பாருங்க. இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பல நேரத்தில் நடக்கும். ஸ்டாண்டர்ட் ஏறுவோம் இறங்குவோம், ஏறுவோம் இறங்குவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நாள் ஜெபம் பண்ண முடியாம போயிடும். நல்லா பைபிள் வாசிப்போம், கொஞ்ச நாள் என்ன பண்ண முடியாது, பைபிள் வாசிக்கவே முடியாது. நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதை பாசிட்டிவா எடுத்துக்காதீங்க. ஆமாங்க, ஆமா, அப்போ எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்குது போல, சோத்திரம் பிரைஸ் தரான். இல்ல இல்ல இல்ல, இப்படி இருக்க கூடாதுங்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் என்ன செய்யணும். இப்ப நீங்க பையனை என்ன கேட்குறீங்க, போன வாட்டி 70 எடுத்த, இந்த வாட்டி ஏன்டா 60 எடுத்திருக்க, குறைஞ்சா கேட்குறீங்களா இல்லையா? எத்தனையாவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? பரவாயில்லப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கும், 60 70 மாறி மாறி வரும், உன்னால முடிஞ்சது எடு சொல்றீங்களா? இல்ல இல்ல, இப்ப 70 எடுத்தா அடுத்து என்ன எதிர்பார்க்கிறோம், கொஞ்சம் அதிகமா 75, அப்புறம் 80 85 90 எடுத்தாலும் என்ன எதிர்பார்க்கிறோம், இன்னும் 95 இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேல மேலதான் போகணும். இதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்காதீங்க. அதோ கீழே இறங்குறது கரெக்ட் தான் போல, இல்ல இறங்கக்கூடாது, ஆனா வேற வழி இல்லை. சம்டைம்ஸ் இறங்குகிறோம், திருப்பி மேல வர்றோம். ஆனா வர்றவங்க இன்னும் மேலதான் போகணும், கீழே வரக்கூடாது. அப்ப அதுக்கு அடுத்த ஸ்தானம் என்ன, இதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னொரு வளர்ச்சி என்ன அப்படின்னா, நான் வாசிச்சோம் 8:19 மத்திய எழுதின சுவிசேஷம். சீஷன் சொல்றான், நீர் எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன். அப்படிதானே சொல்றான், எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசி. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இது அடுத்த ஸ்டாண்டர்ட். கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இருக்கு, கர்த்தர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் நானும் போய்கிட்டு இருப்பேன். இப்ப மோசே மலைக்கு மேல போயிட்டாரு, அடுத்து இறங்கி அவரு இங்கே வந்துட்டாரு, கர்த்தர் போயிட்டாரு. மோசே கூடாரத்துக்குள்ள போனாரு, கர்த்தர் கூடாரத்துக்கு வந்தாரு. கர்த்தர் போயிட்டாரு, மோசே திருப்பி அவருடைய கூடாரத்துக்கு போயிட்டாரு. இப்போ கொஞ்ச நாள் முன்பாக நிக்கிறாங்க, திரும்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாள் மலை மேல சந்திக்கிறார், 40 நாள், இவர் இறங்கி வந்துடுறாரு, அவர் போயிடுறாரு. ஆனா இது அடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா, கர்த்தர் எங்கெங்கெல்லாம் போறாரோ நான் அவர் கூட போயிட்டே இருப்பேன். திரும்பிலாம் இங்க வர்றதே கிடையாது, பின்னோக்கி பார்க்கறது இல்ல. என்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும், கர்த்தர் போகிற இடத்துக்கெல்லாம் நானும் போகணும். அதோட அர்த்தம் என்ன, இப்ப நீங்க வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசி. ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து, இங்க தமிழ்ல சஞ்சரித்து கொண்டிருந்து அப்படின்னு இருக்குது இல்லையா. ஏனோக் வாக்ட் வித் தி காட். அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் போகிற இடத்துக்கெல்லாம் கூடவே போயிருக்கான், கர்த்தர் கூடவே நடந்திருக்கான். ஏன் யாருமே எடுத்துக்கொள்ளப்படல, ஏன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னா, அதான் முதல் குவாலிட்டி. அவன் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வரல, கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு இவன் போல. கர்த்தர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கங்கெல்லாம் இவனும் போனான், போய்கிட்டே இருக்கான். கர்த்தர் போகிற இடத்துக்கெல்லாம் இவனும் போறான். வாக் வித் தி காட். எத்தனை வருஷம் 300 வருஷம் he walked with the God. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க, 9வது வசனம் வாசிங்க. 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு கரெக்டா பாருங்க, இந்த ஜல பிரளயத்துக்கு தப்பிச்சவன், கர்த்தரோட எடுத்துக்கொள்ளப்பட்டவன், இவன் கதையெல்லாம் பாருங்க, தெளிவா இருக்குது. they walked with the God. இது 3வது, இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் மேல, கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவம். அப்படின்னா கர்த்தரோட நடக்கிறதுனா என்னங்க, ஒருத்தன் சொன்னான்ல, சீஷே நீர் எங்கே போனாலும் அங்கே வருவேன். கர்த்தர் எங்க போனாலும் என்ன செய்யணும், கூட வரணும். சீஷர்கள் 12 பேர் கூட இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எங்க போனாலும் என்ன செய்வாங்க. இயேசு கல்யாண வீட்டுக்கு போனாங்களா இல்லையா? இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சரி, சீமோனுடைய வீட்டுக்கு பேதுரு இல்ல, சீமோன் வீட்டுக்கு போறாங்க. யோவான் 12:1 வாசிங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். இப்ப இங்க போற இடத்துக்குலாம் சீசர்கள் என்ன செய்யறாங்க, போறாங்க. ஓ ஓகேப்பா, சூப்பர்.
கல்யாண வீட்டுக்கு போனால் கல்யாண வீட்டில் சாப்பாடு, இயேசு கூட போயிட்டா. சீஷர்களோட சீமோன் வீட்டுக்கு போயிட்டா பயங்கரமான விருந்து. சகை வீட்டுக்கு வாங்க போகலாம், எல்லாம் போகலாம். இப்போ இயேசுக்கு பின்னாடி போகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இயேசு போகிற இடத்துக்கெல்லாம் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசு எங்கே வந்தாலும் நாங்களும் கூட வருவோம். சரி, இப்போ இயேசுநாதர் கூப்பிட்டாரு பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நல்லா கவனிங்க, அதற்கு பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள் ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். என்ன சொன்னானுங்க? கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே போலாம், ரெடி ரைட். அடுத்து சீமோன் வீட்டுக்கு கூப்பிட்டா ரெடி ரைட். சகை வீடு ஓகே. ஆண்டவர் சொல்றாரு, வாங்க யூதேயாவுக்கு போவோம். அவன் சொல்றான், அட்வைஸ் பண்றான் ஆண்டவருக்கு. இப்பதான் நம்மளை கல்லெறிய பார்த்தானுங்க, திருப்பி அங்கேயே போலாமா? ஆண்டவர் சொல்றாரு, பகலுக்கு 12 மணி நேரம் இருந்தா 12 மணி நேரம் இல்லையோ, ஒருவன் பகலில் நடந்தால் அவன் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடரமான. இவர் சில சத்தியத்தை சொல்றாரு, அவனுக்கு ஒன்றும் மண்டையில ஏறல. அடுத்து அவன் என்ன சொல்றான் பாருங்க, 16வது வசனம். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். ஆக்சுவலா இது வசனமா சொன்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. அவன் எப்படி சொல்லியிருப்பான், ஆக்சுவலா நம்மளா இருந்தா எப்படி கொலைக்கலாம் நார்மலா சொல்லியிருப்போம்னா, அவன் சொல்றான், ஆண்டவரே இப்பதான் யூதேயாவுக்கு போனோம், கல்லறிய பார்த்தாங்க, அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கோம், திருப்படி நீங்க அங்க போலான்றீங்களே. இல்லைப்பா, லாசரு உயிரோடு கூட எழுப்ப வேண்டியிருக்க. தோமா சொல்கிறான், வாங்க கூட போய் சாவோம் வாங்க. அவன் அதான் சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும். அது அப்படி இல்லை, இவர் கூட சேர்ந்து நம்மளும் சாவோம் வாங்கடா. அவனுக்கு போக இஷ்டம் இல்லை. சீமோன் வீட்டுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இருக்கு, சகை வீட்டுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இருக்கு, கல்யாணத்துக்கு போகிறதுக்கு இஷ்டம் இருக்கு. ஆனால் எங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, கல்லறி வாங்கன்னு தெரிஞ்ச இடத்துக்கு போக இஷ்டம் இல்லை. இயேசுவோடு கூட நடத்தல் என்ன தெரியுமா? நல்ல ஜாலியான இடத்துல மட்டும் நடக்கிறது இல்லை, ஆசீர்வாதத்தின் பாதையில் மட்டும் நடக்கிறது அல்ல, வனாந்தரத்திலும் நடக்கணும், அழுகையின் பள்ளத்தாக்கிலும் நடக்கணும். எங்கே கர்த்தர் என்னை நடத்துகிறாரோ அதில் நான் நடக்கணும். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்கும் போது சந்தோஷப்படுற நாம சமாரியா ஸ்திரீக்கு முன்னாடி நிற்கும் போது சந்தோஷப்படணும். 5000 பேருக்கு நடுவில் நடத்துவார், 5 பேருக்கு நடுவில் நடத்துவார். கர்த்தர் மலைக்கு மேலேயும் நடத்துவார், மலைக்கு கீழேயும் நடத்துவார். ஆண்டவர் விதவிதமான சாப்பாடு கொடுத்து நடத்துவார். 40 வருஷம் ஒரே மண்ணாவை கொடுத்து நடத்துவார். இப்போ என்ன சொல்லக்கூடாது, ஓ இதே சாப்பாடு தானா, இதே மெனு தானா, இதே வாழ்க்கை தானா, இதே ஊழியம் தானா, இதே வீடு தானா? கர்த்தர் எதை கொடுத்தாலும் அங்கே மனரம்யமாய் சந்தோஷமாய் அவரோடு கூட நடக்கிற அனுபவம் இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி மேலே இறங்க வர்றோம், அதெல்லாம் ஒரு குரூப் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் கூட நடக்கும். ஆண்டவரே உமக்காக வாழவும் அல்ல மறிக்கவும் தயாராக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ தான் முதல்ல மறுதளிக்க போற. ஏன் என் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. யோவானுடைய சீஷர்கள் இயேசு கேட்குறாங்க, இயேசுவை பார்த்து, உங்க சீஷர்கள் உபவாசமே இருக்க மாட்டானா? ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இருக்க மாட்டான். ஏன்? யோவான் சொல்றான், எங்களை உபவாசமா போட்டு சாவடிக்கிறான். ஏன்னா அவன் இருக்கிறது வனாந்திரம். அவன் சீஷர்கள் எங்க தான் இருக்கணும்? வனாந்திரத்துல. இவர் எங்க இருக்கிறாரு? ஊருக்குள்ள. அப்ப இவர் சீஷர்கள் எங்க இருப்பாங்க? அவன் வனாந்திரத்துல காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். அப்ப அவன் சீஷர்களுக்கு என்ன கிடைக்கும்? அதான் கிடைக்கும். கூட இருந்தா அதான் கிடைக்கும். இயேசுநாதருக்கு விதவிதமா சாப்பாடு. அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் சாப்பிடுகிறவராய் வந்தார், அவர் போஜன பிரியனுங்கிறான்றார். எங்க போனாலும் நல்ல சாப்பாடு. கூட வந்தா கூட போயிட்டா போதுங்க, சாப்பாட்டுக்கு கவலையே இல்லை. அதுவும் நம்ம சீசன் இருக்கிறான் பாருங்க, பெரிய ஆளு, நல்லா அவனும் சாப்பிட்டுருவான். மிச்சம் மீதி இருந்தா கூட நிறைய எடுத்து வச்சுப்பான், எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான். பத்தாத்துக்கு வயல்வெளியில போகும்போது இருக்கிறதெல்லாம் எடுத்து குறிச்சிக்கிட்டே போவான். ஸ்நாக்ஸ். 3.5 வருஷம் பசி கிடையாது, பட்னி கிடையாது. ஏதாவது கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தால் சும்மா அற்புத அடையாளம் நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். சந்தோஷமா இருந்திருக்காங்க. இயேசுகிட்ட கேட்குறான், யோவான் சீஷகர் ஆதகமாக கேட்குறான், எங்களை அவன் உபவாசமாக போட்டு கொள்றான், அப்படியே கொடுத்தாலும் காட்டுத்தேனு வெட்டுக்கிளி தான் தரான், இவனுங்க நல்லா திங்கிறாங்க, இல்லை இவங்களுக்கு உபவாசமே கிடையாதா? நான் போவேன்,
அப்போ இருக்கு இவனுங்களுக்கு. அதை கொஞ்சம் டீசெண்டாக சொல்வார், மணவாளன் கூட இருக்கிற வரைக்கும் அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் ஒன்று வரும். அன்னைக்கு என்ன நடக்கும்? பசியோ, பஞ்சமோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எல்லாம் வரும். இங்கே எப்படி நடந்தேனோ அப்படியே அங்கேயும் நடக்கணும். இயேசு எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் போது அவரோட நடந்த பாருங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கார், கொடுத்திருக்கார். ஓ பிரைஸ் காட். அதே நேரத்தில் ஆண்டவர் உன்னை வேற ஒரு பாதையில் நடத்தும் போது நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இங்கே இருக்காது. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்த காலத்தில் ஆண்டவர் திடீர்னு ஊழியத்துக்கு வான்னு சொன்ன போது ஊழியத்துக்கு வந்தாச்சு. இங்கே முதல்ல ஒரு 11 மாதம் எந்த ஊழியமும் இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஊழியத்துக்கு எதுவுமே இல்லை, காசே இருக்காது. அங்கே எப்படி வேலை பார்க்கும்போது எப்படின்னா, நான் இருந்தது ஒரு ஸ்டோர். அந்த ஸ்டோரை சுற்றி வரும்போதே சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அந்த ஸ்டோரை சுற்றி வரும்போதே சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிக்கிட்டே வரலாம். அந்த ஸ்டோருக்கு வேறு இன்சார்ஜ் நம்ம தான், ஒரு வயலும் கேள்வி கேட்க மாட்டான். அப்படியே எடுத்து காலையில் உள்ளே வந்த உடனே நல்ல ஒரு இந்த ஃப்ளேவர்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளேவர்டு மில்க் எடுத்து குடிச்சிக்கிட்டே அப்படியே ஒரு ஸ்டோரை சுற்றி கணக்கு பார்க்கறது. அப்படி இங்கே வந்தால் 10 ரூபா தான் இருக்குது, வெளியே போனால் பாக்கெட்டில் டீ குடிச்சிட்டோம்னா அடுத்த காசு இருக்காது. நான் சொல்கிறது ஊழியத்துக்கு வந்த முதல் 11 மாதம் 2004 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒன்றும் கிடையாது. கொடுக்கறதுக்கு ஆள் இருந்துச்சு. இவர் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல, அவர் ஒருத்தனையும் கேட்கக்கூடாதுன்ட்டார். எங்கள் அம்மா இருக்காங்க, கேட்டால் கொடுப்பாங்க. நண்பர்கள் நல்ல நிலைமையில் இருந்தாங்க, கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்ட்டார். நான் தான் உனக்கு தருவேன். அந்த 11 மாதமும் கர்த்தர் கொடுத்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்ல, அது கிடைக்காது. காலையில் எழுந்திரிச்ச உடனே ராஸ்பெரி ட்ரிங்க்கு, அப்படியே கிறிஸ்பு சாப்பிட்டுக்கிட்டு, ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டு, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு, ஜாலியாக சுற்றிக்கிட்டு, ஆண்டவர் கூப்பிட்டது இங்கே விட்டாருன்னா இங்கே எப்படின்னு கேளுங்க. திடீர்னு ஒருத்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. ஊழியத்துக்கு கூப்பிட்டு, நமக்கே ஊழியத்துக்கு கூப்பிட்ற பெரிய விஷயம், கூப்பிட்டுட்டாரு. அங்கே போனால் அவர் ஒரு ஸ்கூலில் 4 பெஞ்சை போட்டு நடுவில் படுக்க வச்சிருக்காரு. நாம் இங்கே இருந்த இருப்பு வேற. நம்ம இருந்தது லண்டனில் ஒரு இடத்துல நமக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க, தனி வீடு மாதிரி, அங்கே இருக்கோம். இப்போ ஊழியத்துக்கு கூப்பிட்டா இங்கே வந்தால் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலு, சர்ச்சுக்கு மேலே ஸ்கூல், அந்த ஸ்கூலில் 4 பெஞ்ச் போட்டு அதுக்கு மேலே ஒரு பெட்டு போட்டு, பாஸ்டர் இங்கே இருந்துக்கலாம்ல அப்படின்னாரு. மாட்டேன் நான் சொல்ல முடியும், இல்லைன்னா ஊழியத்துக்கு வேணான்ட்டாங்கன்னா. அப்போ தான் ஊழியம் கிடச்சிருக்கு. அங்கே தான் படுத்திருந்தோம். தப்பு சொல்லலை, என்ன அனுபவத்துக்கு அது ரொம்ப புதுசுங்கிற. நம்ம எதிர்பார்த்தது இங்கே இருக்காது, இது வேற பாதை. அங்கேயும் நடத்துனது கர்த்தர் தான், இங்கேயும் நடத்துனது கர்த்தர் தான். எல்லா இடத்திலும் கர்த்தரோடு கூட நடக்க ரெடி ஆயிரணும். ஊழியம் என்பது வெறும் பட்டு மெத்தையும் பஞ்சு மெத்தையும் இருக்கிற இடமே கிடையாது. பல நேரங்களிலே வனாந்தரத்தில் வரணும். மணவாட்டி எங்கே வந்தாலும் மணவாளனோடு சாஞ்சிக்கிட்டு அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு, வனாந்தரத்தில் வருகிற இவள் யாரோ, இவன் எங்கே வராளாம்? வனாந்தரத்தில். அவரோடு கூட இப்போ யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து திடீர்னு ஆவியானவரை கூட்டிகிட்டு போகிறார். எங்கே கூட்டிகிட்டு போனார்? வனாந்தரத்துக்கு கூப்பிட்டு போனார். அவர் கூப்பிட்டு போகிற இடம்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த ஆவியானவர் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் எங்கே போனார்? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, சுடுகாடில் கொண்டு போய் விட்டார். இங்கே வெளிப்படுத்தல் 17 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது வனாந்தரத்தில் கொண்டு போய், ஆண்டவர் கொண்டு போய் விடுற இடம்லாம் எப்படி தான் இருக்கும்? வனாந்தரம் இருக்கும். ஆசீர்வாதமும் வைப்பார், வைக்க மாட்டேன்னு சொல்லலை. சில நேரத்தில் வனாந்தரமாகவும் நடத்துவார், எலும்புகளின் பள்ளத்தாக்களையும் நடத்துவார். நாம் நடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும். இங்கே நடக்கும்போது எவ்வளவு மனரம்யமாய் சந்தோஷமாய் இருந்தோமோ அதே மனரம்யம் சந்தோஷம் இங்கே நடக்கும் போதும் இருக்கணும். அதுதான், நீர் எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றுவேன். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார். 300 வருஷம் நீங்க எங்க வேணா நடத்துங்க ஆண்டவரே. 300 வருஷம் நடத்தின எல்லா இடத்துலையும் நடத்தான். முறுமுறுப்பு கிடையாது, எந்த விதமான எதிர்ப்பு கிடையாது. அதனால தான் வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். இது 3வது அனுபவம், மிக முக்கியமானது. தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். அப்போ காணப்படாமல் போகணும், எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா 3வது மிக முக்கியமான அனுபவம் தேவனோடு கூட நடக்கிற அனுபவம். எங்கே நடத்தாலும் நடப்பேன், எந்த இடத்துல நடக்க சொன்னாலும் நான் நடப்பேன். உப்பரிக்கை மேல் நடக்க இயேசு கொண்டு போனார் ஆவியானவர், அங்கேயும் நான் கரெக்டாக நடப்பேன். மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போனார், அங்கேயும் நடப்பேன். வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு போனார், அங்கேயும் நடப்பேன்.
சிலர் வனாந்தரத்தில் முறுமுறுத்து செத்தார்கள் இருக்கு. தாவீது உப்பரிக்கையில் உலாவும் போது பாவம் செய்தான் இருக்கு. உப்பரிக்கையில் பலகனி வழியாக நேபுகாத்நேச்சார் பெருமையானவைகளை பேசினான் இருக்கு. பலகனில விழுந்து போனவங்க, உப்பரிக்கையில விழுந்து போனவங்க, அவங்க மலைக்கு மேல கூட்டிட்டு போனாரு. பிசாசு கூட்டிட்டு போறான் இயேசுவை. அவர் அங்கேயும் தேவனோடு கூட இருந்தார். எங்க கூட்டிட்டு போனாலும் சரி, நான் தேவனோடு கூட இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். 3 வேளை சாப்பிடும் போதும் 1 வேளை சாப்பிடும் போதும் சந்தோஷமாக இருப்பேன். அன்னைக்கு கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கும் கொடுப்பார். 1 வேளை இன்னைக்கு கொடுத்தா 3 வேளையும் கொடுப்பார். சில நேரத்தில் இங்கே ஊழியத்தில் இருக்கும்போது எல்லாம் கிடைக்கும். சில ஊருக்கு ஊழியத்துக்கு போயிடுவோம். சில இடங்களுக்கு போகும்போது அந்த ஊரில் மிஷினரிகளோடு போயிட்டு ஒரிசால, சில இடத்துல இந்த மணிப்பூரில், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நினச்சது அங்கே கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. சமீபத்தில் இந்த மிஷினரிகள் இந்த மணிப்பூர் கலவரத்தில் மக்களை பார்க்கறதுக்காக மணிப்பூர் போனால் பயங்கரமான கலவரம். நாங்கள் இருந்த ஹோட்டலை விட்டு 2 நாள் வெளியவே வர முடியல. ஹோட்டலில் என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிட்ணும், சாப்பிட்டாச்சு. அடுத்து ஒரு 3ஆவது நாள் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு. சரி, அந்த மக்களை போய் சந்திக்கலான்னு போனால், அங்கே போனால் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க வரவேற்கிறதுக்கு நாய்க்கறி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ சொல்லிட்டாங்க அது நாய்க்கறின்ட்டாங்க. அங்கே உள்ளே போனால் அவங்க கொடுக்குற சாப்பாடு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை, நாங்கள்லாம் சவுத் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு இட்லியும் வடையும் பொங்கலும் கொடுத்தா தான் நாங்கள் ஊழியம் பண்ணுவோம்னா என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்லுவார், தம்பி நீ இட்லி வடை பொங்கலுக்கு தான் ஊழியம் பண்ண முடியும், எனக்கு பண்ண முடியாதுன்றார். சில ஆட்கள் அப்படி தான் இருக்காங்க. இது அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன். கர்த்தர் எங்கே நடத்தினாலும் நான் நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன். சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறார். சில நேரத்தில் எலி பொந்து மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பாம்பேயில் சின்ன இடம் இருக்கும். மேலே போனால் ஒரு கட்டில் தான் போட முடியும், அதுக்கு மேலே இருக்காது. மேலே ஏறதுக்கு படிக்கட்டு இருக்காது, இரும்பு கம்பி தான் வச்சுருப்பாங்க. அந்த இரும்பு படிக்கட்டு, அந்த ஏணி, அதில் ஏறி தான் போய் படுக்கணும். ஒரே ஒரு கட்டில் தான் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே அங்கே இடமே இருக்காது. கட்டில் விட்டு இறங்குனா நம்ம கீழே இறங்கி வரணும். சைடில் ஒரு பாத்ரூம் இருக்கும், அதில் தங்கியும் 3 நாள் ஊழியம் பண்ண வச்சார் ஆண்டவர். அப்பயும் கேட்ட ஆண்டவரே இங்கே வந்து தங்க வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், இங்கேயும் தங்கு, அங்கேயும் உன்னை நான் தான் தங்க வச்சேன், இங்கேயும் நான் தான் தங்க வைக்கிறேன். எல்லா இடத்திலும் என்னோடு கூட நடப்பதற்கு ரெடியாக இருக்கணும். இங்கே முடியாது, வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லை, நான்லாம் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஊழியக்காரர் தெரியுமா? ஆண்டவர் சொல்வார், நீ எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு லாய்க்கு இல்லாத கூட்டம், நீ என் கூட நட, உன்னை எல்லா இடத்துலையும் நடக்க வைக்கிறேன். நான் வெறும் வனாந்தரத்தில் தான் நடக்க வைப்பேன்னு சொல்லலை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலும் நடக்க வைப்பேன். கர்த்தர் என்னை எங்கே நடக்க பண்ணுகிறாரோ அங்கே நான் நடப்பேன். அல்லேலூயா. இது 3வது அனுபவம். கடைசியாக ஒன்று வசனத்தை வாசிங்க, முடிச்சிடலாம் நம்ம அதை. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப என்ன ஆண்டவர் ஜெபம் பண்றாருன்னா, இதான் நம்ம ஜெபமா இருக்கணும், இதான் நம்ம முடிவா இருக்கணும். ஒரு காலகட்டம் வரைக்கும் நாம அழுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து பதில் கொடுக்கிறார், நம்ம கூட உட்காந்து ஆறுதல் படுத்துறாரு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு லெவலுக்கு மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க போய் அவரை பார்க்கணும், அவருக்கு முன்பாக நிக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும், அவர் சொல்றதை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அவரை முகமுகமாய் கூட பார்க்க முடியும். இது ஒரு ஸ்டேஜ். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. கர்த்தர் போகிற இடம்லாம் கூட போகிறது. எங்கெங்கெல்லாம் போறாரோ நான் அங்கே போவேன். அவர் வனாந்தரத்துக்கு போனாலும் நான் போவேன், அவர் அரண்மனைக்கு போனாலும் நான் போவேன், போய்கிட்டே இருப்பேன். கடைசியாக ஒரு அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம்னா, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கோம். இனி கர்த்தர் எனக்கு முன்பாக இல்லை, நான் கர்த்தருக்கு முன்பாக இல்லை, நான் கர்த்தரோட நடக்கலை, நானும் கர்த்தரும் ஒன்றாய் மாறிவிட்டோம். நான் கர்த்தருக்குள் போய்விட்டேன், தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியையும் மாற்றப்பட்டு விட்டோம். இது கடைசியா இப்படி ஆயிடணும். கர்த்தரும் நாமளும் எப்படி ஆயிடணும்? எப்படி ஆதாமுடைய விழாவுக்குள்ள இருந்து ஏவாளை எடுத்தாங்களோ அதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள்ள சபை எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா, எப்படி ஒரு நாள் ஆதாமும் ஏவாளும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டு ஒரே சரீரமாக இருந்தார்களோ அதே மாதிரி நாம் எல்லோரும் ஒரே ஆவியாய் மாற வேண்டும். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு முன்பாகவும் இல்லை, கர்த்தர் எனக்கு முன்பாகவும் இல்லை, கர்த்தருக்கு சைட்லையும் நடக்கல, நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வந்துடணும். இதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். இயேசு
அவர் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்றார். அந்த வசனம் என்ன சொல்லுது? திருப்பி வாசிங்க பார்ப்போம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்ம எல்லாம் ஒன்னா மாறிடணும். எப்படி மாறிடணும்? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறிடணும். ரோமர் 8:29 சொல்லுது, நாம் அவரை போலவே நாம் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி உள்ள 3 ஒரு ஆவிக்குரிய அனுபவம். அவர் நமக்கு முன்பாக இருப்பது, நாம் அவருக்கு முன்பாக நிற்பது, நாம் அவரோடு கூட நடப்பது, இதெல்லாம் இருந்துச்சுங்க. ஒரு நாள் வந்துச்சு, அவரும் பிதாவும் ஒன்னா மாறின மாதிரி நானும் தேவனும், நானும் இயேசு கிறிஸ்துவும் அவருக்குள் இணைந்து ஒரே ஆவியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த ஜெபம், இந்த விருப்பம், இந்த வாஞ்சை ஒவ்வொரு நாளும் வரணும். இதுதான் மேன்மையான ஆவிக்குரிய அனுபவம். இன்னும் சபை உலகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது. இன்னும் சபை உலகத்தின் தேவையே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் சபை இதை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்காக நான் சொல்றது, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இன்னும் வளரணும் ஆண்டவரே, இன்னும் நெருக்கமாகணும், இன்னும் உங்க கூட நடக்கணும், இன்னும் உங்க சத்தத்தை கேட்கணும், இன்னும் உங்களை போல நான் மாறணும், உங்க சாயலுக்கு ஒப்பா மாறணும். இந்த எண்ணம் ஓடிட்டே இருக்கணும். மைண்ட்ல எதுவும் ஓடக்கூடாது. இன்னும் இடம் வாங்கலாமா? 2 பிள்ளைங்க இருக்குதே, 2 பிள்ளைகளுக்கு 2 இடம் வாங்கி போடலாமா? இன்னும் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறோம்? அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா? இந்த காலேஜில் சேர்க்கலாமா? 60 வயசானா என்ன பண்ண போறோம்? ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலாமா? இதையே ஓடிட்டு இருந்துச்சுன்னா நீ இன்னும் முதல் ஸ்டேஜில் இருக்கிற விசுவாசி. கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, அங்கேயே தான் நீங்க இருப்பீங்க, அங்கேயே தான் கர்த்தர் கொடுப்பார். கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருப்பீங்க. இதை கடந்து போவோம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேல, இன்னும் கொஞ்சம் மேல, கடைசியா எங்க வந்துடணும் தெரியுமா? நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறிட்டோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசுவுக்கு இந்த பூமியில் இருக்கிற எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாரு. அவர் அதான் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள். அதே தேவன் நமக்கும் அந்த சுபாவத்தை கொடுத்துருவாரு. ஆனா நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கான்சன்ட்ரேஷன் இதுல மட்டும் இருக்கு. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்துல. எழுந்திருக்கலாமா? நாம் இந்த 4வது இடத்துக்கு வர்றதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். 4வது இடத்துக்கு நம்ம வந்துடணும். இன்னும் உட்காந்து கர்த்தரை எனக்கு முன்பாக கொண்டு வந்துட்டு அவர்கிட்ட அழுதுகிட்டு கெஞ்சிக்கிட்டு இது கொடுங்க அது கொடுங்க, இது ஒரு காலத்துல குழந்தைத்தனமான ஆவிக்குரிய அனுபவம், ஆரம்ப அனுபவம். அவரை நோக்கி அழுது கெஞ்சுறது கேட்கறது. இப்போ அவங்க லாசருவை கேட்டாங்க, அழுது தேவனுக்கு கொடுத்துட்டார். இப்போ லாசரை திருப்பி மரிக்காம இருந்தானா? லாசர் திருப்பி புதைக்கப்படாம இருந்தானா? லாசர் நித்தியமா பூமியில இருக்கானா? இல்ல. என்ன அழுது கேட்டாலும் அது ஒரு நாள் முடிஞ்சிடும், அவ்வளவுதான், அது ஓவர். நீ அழுது கேட்கிற ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு கண்டிப்பா போயிடும். அது டெம்பரவரி. அதுக்காக நீ அழறனால ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. ஐயோ இப்படி அழுகுறானே, ஐயோ என் மகள் இப்படி அழுகுறாளே. அதனால ஆண்டவர் பார்க்கிறாரு, சரி கொடுக்குறாரு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ஆனா நீ இன்னும் குழந்தைத்தனமான விசுவாசித்தான். இதை விட கடந்து போகணும். இன்னும் கொஞ்சம் அடுத்து கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன், மலைக்கு மேல போவேன், மேகத்துக்கு உள்ளாக போவேன், ஆவிக்கு உள்ளாக நான் போவேன். எனக்கு ஆண்டவர் புது புது காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நான் மலைக்கு மேல போகும்போது ஆண்டவர் எனக்கு பிரமாணங்களை கொடுப்பார். என் கண்கள் திறக்கப்பட்டு வானம் திறந்திருக்கிறதை எனக்கு காண்பிப்பார். பரலோகத்தை நான் பார்ப்பேன். சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் பார்வைக்கு பத்மராகத்தை போல வச்சிரக்கல்லை போல இருக்கிறார். இதெல்லாம் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்கு வரும்போது நடக்கும். இங்கே எனக்கு வீட்டை பத்தி கவலை இல்லை. இந்த அனுபவத்துக்கு வரும்போது எனக்கு காரை பத்தி கவலை இல்லை. இந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது என் எதிர்காலத்தை பத்தின பயம் இல்லை. நான் அதையெல்லாம் தாண்டி நித்தியத்தை பத்தி யோசிக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அதுதான் யோவானுடைய அனுபவம், அதான் மோசேயுடைய அனுபவம், அதுதான் எலியாவுடைய அனுபவம், அதான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கீழே இருக்கிற தீர்க்கதரிசிலாம் ஏசபேலுக்கு பயந்து, கீழே இருக்க தீர்க்கதரிசிலாம் ஏசபேல் பந்தியில போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். இவனோ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். உலகம் இன்னைக்கு ஏசபேலுக்கு முன்னாடி உட்கார்ந்த மேன்மையா நினைக்குது. உலகத்தின் ராஜாக்களுக்கு முன்னாடி உட்கார்றதுல மேன்மை. பெரிய பெரிய ஆளுங்களுக்கு முன்னாடி ஒரு இன்விடேஷன் வந்துருச்சுன்னா ஒரு மேன்மை. ஐயோ அவர் கூப்பிட்டுருக்காரு, பெரிய பிசினஸ் மேன்,
இவர் கூப்பிட்டிருக்காரு பெரிய ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இவர் கூப்பிட்டிருக்காரு மிகப்பெரியதான லீடர்ஷிப் என்டர்பிரைனர், என்னென்னமோ. அவருக்கு முன்னாடி உட்கார்ந்தல, ஏசபேலுக்கு முன்னாடி உட்கார்ந்தல தான் சந்தோஷம். அவர்கள் ஏசபேலுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கட்டும், நீயும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருப்போம். கர்த்தருடைய மகிமையை தரிசித்துக் கொண்டிருப்போம். கர்த்தருடைய முகத்தின் பிரகாசத்தை பார்த்து கொண்டிருப்போம். கர்த்தரின் சத்தத்தை கேட்க காத்து கொண்டிருப்போம். கர்த்தரோ உனக்கும் எனக்கும் வெளிப்பாடுகளை கொடுத்து அந்த வெளிப்பாடுகள் மூலமாக அநேகரை நீதிக்கு உட்படுத்த கர்த்தருடைய பயன்படுத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த விருப்பத்துக்கு வரட்டும். அதையும் தாண்டு இன்னும் ஒரு முடிவெடு. ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உங்களுடைய பின்பற்றி வருவேன். உங்க கூடவே நான் நடப்பேன், உங்க கூடவே நான் சஞ்சரிப்பேன். எனக்கு உண்டானது எல்லாம் உங்க கூட தான் ஆண்டவரே. நான் நடக்கிறது உங்க கூட, பேசுறது உங்க கூட ஆண்டவரே, கேட்கறது உங்க வார்த்தை. நீங்க எங்க அனுப்புனாலும் நான் போறேன் அப்பா. நான் ஆண்டவரே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டி இருந்தாலும் நான் நிற்பேன். சிறைச்சாலையில போய் அங்கே ஒரு வீட்டாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் நான் கொடுப்பேன். கடல் மேல் இருக்க வேண்டி இருந்தாலும் நான் இருப்பேன். நான் சகோதரரோடு கூட உட்கார்ந்து சம்பாஷிக்க வேண்டி இருந்தாலும் நான் இருப்பேன். நீர் என்னை எங்க அனுப்பினாலும் நான் போவேன் ஆண்டவரே. அப்படி ஒரு இடத்துக்கு நடக்கிற தேவனோட நடக்கிற அனுபவத்துக்கு வந்துடணும். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார், நோவா தேவனோடு கூட நடந்தார், அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கடைசியாக நாம் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் அவரோடு கூட ஒன்று கலந்தவர்களாய் காணப்படணும். ஒப்பு கொடுப்போமா நம்மள? இந்த ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு வேணும். ஏதோ சும்மா வந்தேன், ஜெபிச்சேன், போனேன், ஆசீர்வாதத்தை பெற்றேன், ஒரு 70-80 வரைக்கும் வாழ்ந்தேன், ஒரு நாள் நான் செத்து போனேன், கொண்டு போய் புதைச்சாங்க, கல்லறை கட்டினாங்க, அந்த கல்லறையும் 30-40 வருஷத்துல சிதிரடைஞ்சு போச்சு. அவ்வளவுதான் நீ வாழ்ந்த வாழ்க்கை பூமியில. ஆனா அதே நேரத்துல யோவான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு வெளிப்படுத்துற விசேஷம், இன்னைக்கு சுவிசேஷம். எலியா வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவனுடைய ஊழியம் இன்னும் யோவான் ஸ்நானகன் மூலமாக இயேசு வருகிற வரைக்கும் நடக்க போகுது. நோவா பேழை கட்டினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீ வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். சும்மா 10-11 சாவறதுக்கு வரக்கூடாது. ஊழியத்துக்கு 400 தீர்க்கதரிசியோட இருக்கக்கூடாது. 50-50 பேரா கெபிக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரோட நடக்கிற ஒரு தீர்க்கதரிசியா, என் தாசனாகிய மோசேன்னு சொல்ற அளவுக்கு வளரணும். உன்னை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் வைராக்கியம் பாராட்டணும். தேவன் வைராக்கியம் பாராட்டணும். என் தாசனாகிய மோசே, ஆண்டவர் அப்படி சொல்லணும். என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ நான் அப்படித்தான் ஆகணும். அந்த ஆசை வரணும், வாஞ்ச வரணும். அந்த வாஞ்ச உண்மையிலே உனக்குள்ள வந்துச்சுன்னா மட்டும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி கர்த்தரோடு கூட இணையணும், அவரோடு கூட சம்பாஷிக்கணும், அவரோடு கூட சஞ்சரிக்கணும், அவர் கூட நான் நடக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உனக்கு வந்துச்சுன்னா இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அப்படிப்பட்டவங்க மட்டும், வேற யாரும் இல்லை, வேற யாரும் வேணாம். ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி உண்மையா வாஞ்சியா இருதயத்தின் ஆழத்துல இருந்து நான் அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு நீ விரும்புனீங்கன்னா உங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீரும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நானும் மாறணும் ஆண்டவரே, நானும் மாறணும் ஆண்டவரே, உங்களை போல நானும் மாறணும் ஆண்டவரே, உங்களோட ஒன்றா கலந்துடணும் ஆண்டவரே. உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதும் ஐயா. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? இந்த உலகத்துல நீ எவ்வளவுதான் நடந்தாலும், சஞ்சரிச்சாலும், உண்மையாக இருந்தாலும், எவ்வளவுதான் உனக்கு உரியவங்களுக்கு நீ நேசத்தை காட்டினாலும் ஒரு நாள் அது முடிந்து போகும். ஒரு நாள் அது இல்லாமல் போகும். சில நேரத்தில் அவர்கள் உன்னை ஏமாற்றக்கூடும், சில நேரத்தில் உன் இருதயத்தை உடைக்கக்கூடும். ஆனா நீயும் இயேசுவும் ஒன்னா மாறிட்டீங்கன்னா, நாம தேவனோடு கூட ஒன்னா மாறிட்டோம்னா, அதுதான் நம்மளை ஏமாற்றாத ஒரு அன்பு, அதுதான் மாறாத ஒரு அன்பு. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கு முன்பாக உங்களை வைக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உமக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
உம்மோடு கூட நடக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உம்மை போல மாறுகிறவர்களாக, உம்மோடு கூட கலக்குகிறவர்களாக, உம்மோடு கூட கலந்திருக்கிறவர்களாக மாற கிருபை பாராட்டுங்கப்பா. அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே வளர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.